யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னா, யோசேப்பின் வாழ்வில் தேவன் தந்த வெற்றி. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வெற்றி. இன்னைக்கு இந்த யோசேப் என்கிற பெயர் அப்படின்னாவே விசேஷமானது. ஆமென். வேதாகமத்திலும் விசேஷமானது, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலும் விசேஷமானது. விசேஷமாக நாம் பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு நம்முடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல, ஒருவேளை, ஆனால் ஒன்று நிச்சயம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனை மட்டும்தான் ராஜாவாய் கர்த்தர் அமர்த்துவார். அது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஆமென். ஒருவேளை நீங்கள் வேற கட்சிக்காரர்களாக கூட இருக்கலாம், ஆனால் ராஜாக்களை தள்ளுவதும் ராஜாக்களை ஏற்படுத்துவதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி யோசேப் என்கிற பேர் நம்ம பைபிளில், அதாவது இந்த உலகத்தில் இன்றைக்கு பெரிய லெவலில் தெரியப்படுகிறதோ, வேதாகமத்திலும் யோசேப் என்கிற ஒரு பெயர் தேவனால் மிக மிக அழகாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம்தான் யோசேப் என்கிற மனிதன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மத்தியில் நிற்கிற நானும் ஒரு யோசேப்பு தான். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசேப்பு. கர்த்தர் அடியேனையும் தயவாய் தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அவரை பற்றி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. வேதாகமத்தால் குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதன் இல்லை, யோசேப்பும் ஒருவராக இருக்கார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசேயை பற்றியோ ஆபிரகாமை பற்றியோ ஈசாக்கை பற்றி நிறைய சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், அவர்கள் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் வேதத்தில் யோசேப்பை பற்றி எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒரு மனிதனாக யோசேப்பு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தான். அதை எப்படி புரியும்படி சொல்ல போனால், ஒரு பழுதற்ற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு, ஒரு பழுதற்ற வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு சிந்திச்சும் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு பழுதற்ற ஒரு வாழ்க்கை, இயேசுவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஏன் உங்கள் அப்பா அம்மா உங்களை திட்ட மாட்டாங்க? ஏன்னா அப்பா அம்மாவை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்முடைய அப்பா அம்மா நம்மளை திட்டவே மாட்டாங்க. அதே போல தான் தேவனும் எந்த நிலைமையிலுமே யோசேப்பை கடிந்து கொண்டதும் இல்லை, காயப்படுத்தினதும் இல்லை, அவனை பாவம் செய்கிறான்னு சொல்லி கூட காமிச்சதில்லை. ஏன்னா அவன் தேவனுக்கு முன்பு பழுதற்றவனாக வாழுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு யோசிப்பாருங்க, யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல, அதாவது யோசேப்பை போல கிறிஸ்துவை பிரதிபலித்த ஒரு வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படுதா? சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது. அதாவது சில சம்பந்தங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். 42 சம்பந்தங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க பைபிளில். உங்களுக்கு சிலவற்றை சொல்லிவிட்டு நான் எனக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தைக்கு நேராக நான் திரும்ப விரும்புகிறேன். அதில் முதலாவது சம்பந்தம் என்னன்னா, பைபிளில் யோசேப்பின் வஸ்திரம் உரியப்பட்டது, அதே போல இயேசுவின் வஸ்திரமும் உரியப்பட்டது. ஆமேனா? பாருங்க, யோசேப்பின் வஸ்திரத்தின் தன் சகோதரர்கள் உரிந்திருப்பாங்க, இயேசுவின் வஸ்திரத்தையும் பங்கு போடும்படி உரிந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, யோசேப்பும் வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான், இயேசுவும் வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்ப இயேசுவை எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் பிரதிபலிச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். வெள்ளிக்காசில் விற்கப்பட்டது யோசேப்பு மட்டும்தான், ரெண்டாவது இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே அவனை விற்று போட்டது யூதா என்கிற அவனுடைய சகோதரன். யாருங்க? யூதா என்கிற சகோதரன் தான் குழியில் கிடக்கும்போது அவனை குழியிலே விட்டு போனா, இப்படி பேசாமல் அங்கிருந்து எகிப்தியர்கள் வராங்க, அவங்களை விட்டு போட்டலான்னு சொன்னது யூதா என்கிற சகோதரன். அதே இயேசுவை காட்டி கொடுத்தது யூதாஸ் என்கிற கூட இருந்த சகோதரன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயலாகவே தன்னை வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தவன் தான் இந்த யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சம்பவங்களை பார்த்தா, கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் யோசேப்பின் வாழ்க்கையிலும் நடந்தது, யோசேப்பின் நாட்களிலும் நடந்தது, யோசேப்பின் நாட்களில் நடந்தது, இன்றைக்கு நாட்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பின் நாட்களில் நடந்த அவன் சந்தித்த போராட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழுகிற நம்மை போல இருக்கிற யோசேப்புகளுக்கும் நடக்கிறது. ஆனாலும் ஜெயத்தை தருகிற ஒரு கர்த்தர் நம்ம மத்தியிலே கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? உங்களுக்கு தெரியும் யோசேப்புடைய தகப்பன் யாரு? நீங்க இவ்வளவு பேசிட்டு திடீர்னு கேள்வி கேட்டு என்ன பண்றது?
யோசேப்போட தகப்பன் யாரு? யாக்கோபா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா மறுபடியும் அழுத்தி கேட்டால் வேற பதில் வரும். அதனால யாக்கோபு தானா? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? யாக்கோபனுடைய பிள்ளை தான் யோசேப்பு. அப்போ பாருங்க, யோசேப்பு கூட நிறைய சகோதரர்கள் பிறந்திருந்தாங்க. ஆனால் இந்த யோசேப்புக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, யாருக்கும் இல்லாத பிரச்சனை எனக்கு மட்டும் இருக்கு, யாருக்கும் இல்லாத போராட்டம் எனக்கு மட்டும் இருக்கு. இன்னைக்கு சபையில் வர யாருக்கும் இல்லாத பிரச்சனை சிலருக்கு மட்டும் இருக்கு. உங்கள் சமுதாயத்தில், உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவில், உங்கள் நண்பர்கள் நடுவில் யாருக்கும் இல்லாத சில நெருக்கம், யாருக்கும் இல்லாத சில பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் இல்லாத ஒரு தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. யாரிடத்திலும் இல்லாத ஒரு திட்டம் உங்கள் குடும்பத்தை வச்சு இருக்கிறது. யாரை வச்சு செய்ய முடியாத சில காரியங்களை உங்களை வச்சு கர்த்தர் செய்ய போகிறார். அந்த நாள் தான் இன்னைக்கு நீங்கள் சந்திக்காத சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தாங்க அதிக போராட்டம். ஆமேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்கு என்னென்ன பாடு அனுபவிக்கணுமோ அந்த பாடின் பாதைகள் எல்லாம் நடத்துவார். ஆனால் முடிவிலே ஜெயிக்க போவது யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆமேன். தரிசனத்தை உடையவன் தான், தரிசனத்தை பெற்று கொண்டவன் தான். அவன் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய நெருக்கடிகள் இருக்கும், நிறைய சோதனைகள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும், வாழ்வை முடிக்கத்தக்கதான பலவிதமான நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் ஜெயத்தை தருகிற கர்த்தரும் யோசேப்போடு கூட தான் இருந்தார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோசேப்பின் வாழ்க்கையில் யோசேப்பு சந்தித்த ஒரு 5 போராட்டங்கள், 5 விதமான போராட்டங்களில் எப்படி யோசேப்பு சந்தித்தான், இன்றைக்கு நாம் சந்திக்கிறோமா, இன்றைய காலகட்ட யோசேப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது யோசேப்பு சந்தித்த போராட்டம் அல்லது சோதனை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 4, 5, 11 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 4, 5, 11. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாதமறு அவனை பகைத்தார்கள். நல்ல கவனிங்க. யோசேப்பை விட யோசேப்பனுடைய யோசேப்பனுடைய சகோதரர்களை விட யோசேப்பின் மேல தன்னுடைய தகப்பனுடைய பாசம் அதிகமாக இருந்தவுடனே சகோதரர்கள் பட்சமாய் பேச வேண்டியவர்கள் அவனை என்ன பண்ணாராமா? பட்சமா பேசாம பகைத்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு என்னை ஆண்டவர் உயர்த்த போறாரு, என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாராமா, எனக்கு இதை கொடுக்க போறாராமான்னு சொன்ன உடனே அது நிமித்தம் மீண்டும் அவனை அதிகமாய், நல்ல கவனிங்க, அவன் அப்பா நேசிச்சதுக்கு ஒரு கோபம், அப்பா நேசிச்சதை விட கடவுளான நேசிக்கப்படுகிறான், கடவுளான தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தெரிஞ்ச உடனே இன்னும் போராட்டம். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா தொடர்ந்து. எத்தனை வசனம்? 11 வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். நம்ம ஆல்ரெடி சில தியானித்த சில காரியங்கள் நமக்கு இடையில வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோசேப்பு சந்தித்த முதலாவது போராட்டம் என்ன தெரியுமா? சொந்த உறவுகளால பகைக்கப்பட்டான். இரத்த சம்பந்தப்பட்டவர்களால பகைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன், அன்றைய கால யோசேப்புகள் வாழ்க்கையில் நடந்தது, இன்றைய கால யோசேப்புகள் வாழ்க்கையில் நடக்குது. சொந்த உறவுகளால. யோசித்து பாருங்க, நம்ம சாதகமான சூழ்நிலையில் நம்ம சந்தோஷமாக வாழ்வது என்பது பிரச்சனை இல்லாதது. நமக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது, வீட்டில் சாதகமாக இருக்குது, ரோட்டில் சாதகமாக இருக்குது, இல்லை குடும்பத்துக்குள்ளே சாதகமாக இருக்குன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலையும் சரி, உங்கள் வீட்டிலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, பிரச்சனைகள் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா எப்படி இந்த வாழ்க்கையை சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசேப்போட வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. சொந்த சகோதரர்கள், சொந்த குடும்பத்தினர், தம்பி எங்கப்பா போற, குடிச்சிட்டு வாங்க சீக்கிரம். சொந்த சகோதரர்களாக இந்த யோசேப்பு பகைக்கப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நீங்க மட்டும் யோசேப்பா இருந்திருப்பீங்கன்னா உங்களையும் உங்க சொந்த குடும்பத்தினர், சொந்த சகோதரர்கள், நீங்க நேசிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி
போராட்டங்களை ஏற்படுத்தி, உங்களுக்கு விரோதமாக கலகம் செஞ்சு, உங்களை குறை சொல்லி, உங்களை காயப்படுத்தி, உங்கள் நிறை சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறை சொல்லி, உங்களை வேண்டுமென்றே பகைத்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி போகும்? சமாதானமாக இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? சொல்லுங்க. ரொம்ப சோகமா, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை, உண்மை நம்பின எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், சொந்த குடும்பமே என்னை போட்டு மிதிக்கிறாங்க, அதுக்கு பேசாமல் அப்படியே வாழ்ந்துருக்கலாம் போல அப்படின்னு உங்களுக்கு நமக்கு தோணும் இல்லையா? ஆனால் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இந்த சொந்த சகோதரர்கள் பகைத்த போது கூட அவன் எப்போதுமே தேவனை நம்புகிற ஒரு மனிதனாகவே காணப்பட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, கர்த்தர் நம்ம கூட இருப்பதற்கான அடையாளம் என்ன? எல்லாரும் வந்து நம்மளை என்ன சொல்லுவாங்க? வரவேற்பாங்க. சூப்பராக பண்ணிட்டீங்க, நல்ல நல்ல பாட்டு பாடுறீங்க, கோகுல் சூப்பராக பாட்டு பாடுறீங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலி கர்த்தர் உங்க கூட இருக்க அடையாளம் என்ன தெரியுமா? ஓவர் சீனை போடுறான் பாட்டு பாடி. கர்த்தர் உங்க கூட இருக்க அடையாளம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நீ முன்னேறும் போது என்ன வாழ்க்கை வாழ்கிற, என்ன நீ ஓட்டம் ஓடுற, நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கூட இருக்க அடையாளம். கர்த்தர் உங்க கூட இருந்தால் உங்களை அப்படியே ஆயோ சூப்பராக பண்ணுறாங்க, சூப்பராக செய்கிறாங்க, நல்ல சமையல் பண்ணிட்டீங்க, நல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படிலாம் வரவேற்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை போட்டு மிதிக்கிறது தான் கர்த்தர் உங்க கூட இருக்க அடையாளம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்க அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை வந்த உடனே கம்பளத்தை விரித்து நடத்துவதல்ல, வரும்போது கம்பளத்தை பிடிங்கிட்டு நடந்து வாயா அப்படிங்கிறதா உங்க கூட கத்திருப்பதுக்கான அடையாளம். ஒரு ஆமேனா? ஒரு அல்லேலூயாவா? நான் உண்மையாக சொல்கிறேங்க, கர்த்தர் கூட இருந்து மனுஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவன் சந்திக்காத போராட்டம் அல்ல, நெருக்கடிகள் மட்டுமே வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவன் மேலே தரிசனத்தை வச்சதுனால அவனை நிற்க பண்ணினார் ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்க அடையாளம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைப்போம், அவங்களாம் இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் என் கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லையா? இவங்கெல்லாம் என் கூட இருப்பாங்கங்க, இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்கங்க, அவங்க சீத்தாப்பழமாக இருக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் அந்த சப்போர்ட்டெல்லாம் உடஞ்சி நம்ம வாழ்க்கையில் இவங்க தாங்க நம்ம கடைசி வரைக்கும் கூட வந்து நம்மளை கரை சேர்த்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எல்லா ஆதரவு கோள்களும் முறிக்கப்படும். சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிற சூழ்நிலை எல்லாம் மாற்றப்படும். சப்போர்ட்டாக இருந்தாங்க, எனக்கு இவங்க தான் ஆதரவாக இருக்காங்கங்கிற நிலைமையெல்லாம் ஆண்டவர் உடைக்க காரணம், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணமில்லாத பகை, காரணமில்லாத பிரச்சனைகள், எந்த தவறுமே செய்யாம நீ அவர்களுக்கு விரோதமாய் போராடாம காரணமே இல்லாம நீங்க பகைக்கப்படுகிறீங்கன்னா, ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யோசிச்சு பாருங்க, யோசேப்பு தன் அண்ணனுங்களுக்கு விரோதம் ஏதாச்சும் பண்ணானா? அண்ணனுங்க சாப்பாட்டில் மண்ணெண்ணி போட்டானா? அவனை தூங்கிட்டு இருக்கும்போது தலையில் தண்ணி ஊற்றுனானா? ஏதாச்சும் பண்ணானா? இல்லை அண்ணனுடைய ஆடைகளை தூக்கி எங்கேயாச்சும் குப்பை தொட்டியில் போட்டு? எதுவுமே பண்ணலை. அவன் பண்ணது ஒன்று, அண்ணனை விட ஆண்டவனை பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். சில டைமில் தரிசனத்தை வெளியே சொல்லும் போது கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தரிசனத்தை வெளியே சொன்னால் கூட அடி உண்டு. அதில் யோசேப்பின் வாழ்க்கையும் நிச்சயம். அப்போ யோசிச்சு பாருங்க, யோசேப்பு எந்த தப்புமே செய்யலை, எந்த தவறுமே செய்யலை. அவனை அடிக்கலை, அவனை காயப்படுத்தலை, அவனை திட்டலை, அவங்களுக்கு விரோதமாக எந்த கலகமும் செய்யலை, மந்திரவாதம் செய்யலை, பில்லி சூனியம் செய்யலை, அவங்களுக்கு விரோதமாக எதையுமே செய்யலை. ஆனால் யோசேப்பு பகைக்கப்பட்டான், யோசேப்பு நெருக்கப்பட்டான். அதற்கு ரீசன் என்ன தெரியுமா? உன் மேலே அழைப்பு இருக்கு, உன் மேலே அழைப்பு இருக்கு. உன் மேலே அழைப்பு இருந்ததுனால காரணமில்லாத போராட்டத்தை நீ சந்திக்கிற. உன் மேலே திட்டம் இருக்கிறதுனால காரணமில்லாமல் பகைக்கப்படுகிற, காரணமில்லாமல் வெறுக்கப்படுகிற, காரணமில்லாமல் தள்ளப்படுகிற. அதற்கு மிக முக்கியமான காரியம், உண்மையில தேவனுடைய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரே வீடு, ஒரே சாப்பாடு, ஒரே தட்டு, ஆனால் பகைக்கப்படுகிறான். ஒரே வீடு, ஒரே சாப்பாடு, ஒரே தட்டு, ஒன்றா வாழ்கிறாங்க, ஆனால் பகைக்கப்படுகிறான். அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த சகோதரர்கள் பறைக்க ஒரே ஒரு காரணம், அவர்களிடத்தில் கண்டிராத ஒரு திட்டம் யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு இத்தனை பேர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம், யாரிடத்திலும் இல்லாத ஒரு திட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா எப்படி பார்ப்போம்? நம்ம உண்மையை சொல்லுங்க, எப்படி பார்ப்போம்? சரி, இப்படி புரியும்படி சொல்றேன். யாரிடத்துல இல்லாத ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க, என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. ஆண்டவரே, மனதின் ஆழங்களை அறிந்திருக்கிறவரே,
அதுதான் அவர் தெளிவாக சொல்லிட்டார். வாயின் வார்த்தைகளை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர்னு சொல்லிட்டார். ஆமென். யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள், நம்ம என்ன சொந்த பந்தங்களோ இல்லை தூரமாக அப்படி நிறைய இல்லை, ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போது நம்ம கொஞ்சம் நமக்குள்ள சில உயர்வுகள் மேன்மைகள் வரும்போது சின்ன சின்ன போராட்டங்கள் எழும்புது இல்லையா? சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யோசேப்பை உயர்த்த கூட இல்லை, உயர்த்துவேன்னு சொன்னதா செஞ்சார். உயர்த்த கூட இல்லைங்க, உயர்த்துவேன்னு சொன்னதுக்கே அந்த அடி யோசேப்புக்கு. ஹல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அண்ணன்கள்லாம் ஒன்றா சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது யோசேப்புக்குள்ள மட்டும் ஒரு தரிசனம் என்கிற ஒரு தீ பற்றி எரிகிறதை கண்டார்கள். யோசேப்புக்கு உள்ள மட்டும், யோசேப்பின் வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவருடைய ஸ்பெஷலான கரம் இருக்கிறதை கண்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, பலவிதமான போராட்டம், நமக்கு உலகத்தில் இல்லாத போராட்டம், ஜெபிக்காதவனுக்கு இல்லாத போராட்டம், ஆண்டவரை தேடாதவனுக்கு இல்லாத போராட்டம் நமக்கு இருக்குன்னா, உலகத்தில் இல்லாத ஒரு திட்டம் நமக்கு இருக்கு. அதனால தான் இத்தனை போராட்டம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்னே ஒன்று நிச்சயம், இத்தனை போராட்டங்கள் நடுவிலும் யோசேப்பு தேவனை நம்பியே வாழ்ந்தான். நீங்கள் அப்படி நம்ப முடியுமா? உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான இடங்களில் கோலியாத்து கொக்கரிக்கிறான். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்துல பிரச்சனை, சபைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, காட்டில் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் எப்படி, உங்கள் மனநலம் எப்படி இருக்கும்? மனநலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த யோசேப்பின் மனநலம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ளே போனால் அண்ணன்மார்கள் சாப்பாடு சாப்பிடும்போது தட்டை ஒருத்தன் உதச்சிட்டு போகிறான், சாப்பாடு போடும்போது ஒருத்தன் வேணுன்னு கரண்டியை தூக்கி போடுறான், சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறான், உப்பள்ளி போடுறான், வேற என்னத்தையோ போடுறான். அப்போ யோசித்து பாருங்க, யோசேப்பின் மனநிலைமை அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். யோசேப்பின் மனநிலைமை அப்படி இருந்த போதிலும் அவன் கர்த்தரை நம்பி இருப்பதில் அவன் சோர்ந்து போகவே இல்லை. முதலாவது போராட்டம் என்ன தெரியுமா? அவன் தவறே செய்யாமல் காயப்படுத்தப்பட்ட போதிலும், அவன் எந்த பாவமும் செய்யாமல் காயப்படுத்தப்பட்ட போதிலும் ஆண்டவரே அந்த யோசேப்பை நம்பி இருந்தவனாய் காணப்பட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில், யோசேப்பின் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? அத்தனை நெருக்கத்திலையும் கர்த்தரை பிடிச்சான். இன்னைக்கு நம்ம லைட்டாக தலைவலி வந்தாலே, ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறலையான்னு கேட்போம். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது நன்மையா தீமையான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசேப்பை சந்தித்த போராட்டத்தில் நன்மையா தீமையா? நன்மையான்னு கேட்டால் ஆமேன் நன்மைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா யோசேப்பினுடைய முடிவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆமேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் லைட்டு தலைவலி வந்து வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆயிடுவாங்க? ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கவில்லையா, என் சத்தத்தை கூப்பிடுறேன் பார்க்கவில்லையா, உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா? ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சில போராட்டங்களை நன்மை நம்ம நினைக்கிறது இல்லைன்னா, நம்முடைய முடிவு நமக்கு இன்னும் தெரியலை. யோசேப்பின் முடிவு தெரிஞ்சதுனால நன்மைன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம முடிவு தெரியாதனால சந்திக்கிறதெல்லாம் முடிவுன்னு நினைக்கிறோம். என்ன முடிவு? பிசாசின் முடிவுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், தரிசனம் உள்ளவனை ஒருவனும் தடை செய்யவே முடியாது. அவனை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தி நிறுத்தியே தீர்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு சந்தித்த முதலாவது போராட்டம் என்னவென்றால், சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். இரண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. யோசேப்பு யோசேப்பு உடித்துக் கொண்டிருந்த பலவர்ணை அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத வெளுங்குழியாயிருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையில் சந்தித்த இரண்டாவது போராட்டம், சோதனை என்ன தெரியுமா? அவனை தூக்கி குழியில போட்டாங்க. அவனை தூக்கி, இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவனை தூக்கி குழியில எறிந்தார்கள். குழியில் எரியும் போது அப்படியே கையை பிடிச்சி மெதுவாக இறங்குப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணன்மார்களை சேர்ந்து அப்படியே மெதுவா ஒரு ஏணி வச்சு தரேன், குழியில் என்ன பண்ணு, மெதுவாக இறங்கி இருப்பதா, அடிக்கடி பற்ற போது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. கையையும் காலையும், ஆளுக்கு ஒரு கையையும் காலையும் பிடிச்சி குழியில் தூக்கி எறிந்தார்கள். குழியில் தூக்கி எறியப்பட்டான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, கர்த்தரை நம்பி இருந்த அவனுக்கு சொந்த சகோதரர்களால் குழியில் எறியப்படுகிறான். சொந்த சகோதரர்களால குழியில தூக்கி எறியப்படுகிறான். அதுவும் அண்ணன்களை பார்க்க வந்து, சாப்பாடு கொடுக்க வந்து, நேசிக்க வந்தவன், அன்பு செலுத்த வந்தவன் சொந்த சகோதரர்களாகவே குழியில போடப்படுகிறான்.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றுங்க, இந்த தரிசனம் உள்ளவனுக்கு தான் குழியில் போடப்படுறது, தள்ளப்படுறது, நெருக்கப்படுறது, உடைக்கப்படுறது, அடிக்கப்படுவது எல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து எந்த தப்பு செஞ்சாரா? எதா பாவம் செஞ்சாரா? அவர் யாரையாவது துன்பப்படுத்தினாரா? பாவிகளை நேசிச்சாரு, பாவம் செஞ்சவங்களை அன்பு செலுத்தினாரு, வியாதி உள்ளவனை வியாதியஸ்தனை மாட்டினாரு, செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு. அவர் எந்த தீமையுமே செய்யலையே. ஆனால் தீமை செய்யாத அவரை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஓசன்னான்னு பாடினாங்க. அடுத்த வாரமே என்ன அந்த வாய் சொல்லுது? பரபாஸ் வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் வேண்டாம், இயேசுவை சிலுவையில் அடிங்கிறாங்க. அவர் சொல்றாரு ஏறுவது, பரபாசை வேணா என்ன பண்றேன், நான் சிலுவையில் போடுறேங்க, இயேசு என்ன தப்பு செய்யலையே, அவரை நான் என்ன பண்றேன், விட்டுறேன்னு சொல்லும் போது சொந்த இனமே எவர்களுக்காக தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு நேசிக்க வந்தாரோ அந்த இனமே இயேசுவுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறது. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. ஒன்னு நான் சொல்ல விரும்புறேன், உங்க கூட கர்த்தர் இருப்பதற்கான அடையாளம் இதுதான். நீங்கள் நேசிக்கப்பட்டு நீங்கள் நேசிக்கிற மனிதர்கள் ஆண்டவரால உங்களுக்குள்ள பகைக்கப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு அவன் அண்ணன்மார்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ அண்ணன்கள் பசியில் இருக்காங்களே, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலாம் போயிட்டு வர போனவன் தான் இந்த யோசேப்பு. அவனை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? சொப்பனக்காரன் வரான். இங்க ஒரு கூட்டமா நிக்கிறாங்க, யோசேப்பு வரான். வந்தவுடன் இவர்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க. யாரு? தரிசனம் உள்ளவனை பார்க்கும்போது சொப்பனக்காரனாகவும் பைத்தியக்காரனாகவும் தான் தெரியும். இன்னைக்கு இவ்வளோ கத்துறோம் இல்லையா? நம்மளை உலக மனுஷன் பார்க்கும்போது என்ன நினைப்பான்? அட பைத்தியமே, ஆண்டவர் உயர்த்த போறாராம், ஆண்டவர் செய்ய போறாராம், ஆண்டவர் உன்னை இப்படியாக போறாராம், அடப்பாவி நீ உழைச்சான உனக்கு சாப்பாடு, ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு உலகத்தான் ஒருவேளை சொல்லுவான். ஆனால் பைபிள் சொல்லுகிற தெளிவா, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தெரிகிறது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் நானும் இதை பைத்தியமாக தான் எண்ணினேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ரபரபரன்னு ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது என்னடா பைத்தியம் மாதிரி வளர்றாங்களே, அந்நிய பாஷை பேசும்போது என்னென்னமோ கத்துறாங்களே நானும் ஒரு நாள் நினச்சேன். ஆனால் என்னை தொட்ட ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்ட போது தான் என் வாயிலே அது வர ஆரம்பிச்சது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த வாயினாலே இயேசு ஒரு தெய்வமே இல்லை, அவர் வெளிநாட்டு தெய்வம், அவர் நம்ம கடவுளை இல்லை, நீ மதம் மாறினதுக்காக நான் மதம் மாற முடியாதுன்னு சொன்னனோ, இதே வாயில எனக்கு இயேசு உயிர் உள்ள தெய்வம் என்பதை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் சொல்றேன்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு குழியில் போடப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறார்னா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் மேலே திட்டமும் தரிசனமும் நோக்கமும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு கண்ட தரிசனம் என்ன? ஆக்சுவலாக ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கான். தூங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தரிசனம் வருகிறது. அதாவது தூங்கும்போது சொப்பனை வரும், ஜெபம் பண்ணும்போது தான் தரிசனம் வரும். நல்லா கவனிச்சுக்கோ, ரெண்டையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் மாற்றி சொல்லிட்டேன். தூங்கும் போது என்ன வரும்? தூங்கும் போது வருகிற தேவன் காண்பிக்கிறது சொப்பனம். நீங்க ஜெபிக்கும் போதோ நடக்கும் போதோ இல்லை நார்மலாக இருக்கும் போதோ காண்பது தரிசனம். இப்போ யோசிப்பு என்னத்தை தான் கண்டான்? தரிசனம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? தூங்கிட்டு இருக்க மாட்டார். ஒன்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை எங்கேயாச்சும் காட்டு வழியில் நடந்து ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருந்திருக்கணும். இப்போ அவன் ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அரிக்கட்டுகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அரிக்கட்டுனா என்ன? புல்லு, நமக்கு புரியும்படி சொல்லுவோம், புல்லு கட்டுகள்னு வச்சுக்கலாம். அந்த புல்லு கட்டுகளில் ஒரு கட்டு தான் யாரு? யோசேப்பு. இப்போ இவன் காண்கிற தரிசனத்தில் இவன் சகோதரர்கள் எல்லாம் மிச்ச புல்லு கட்டு, மிச்ச சகோதரர்கள் எல்லாருமே யோசேப்பு வைக்கப்பட்டிருக்க அரிக்கட்டுக்கு முன்பாக எல்லாம் தாழ விழுந்து பணிகிறது. இப்படி விழுந்த உடனே இவன் நினைக்கிறான், ஆண்டவர் சொல்றாரு, இவங்களெல்லாம் உன காலில் என்ன பண்ணுவாங்க? விழ போறாங்க, உன்னை அந்த அளவுக்கு நான் பிளஸ் பண்ண போறேன். இதை யார்கிட்ட கம்னு இல்லாமல் யார்கிட்ட சொல்றான்? அண்ணன்கிட்ட சொல்றான். அண்ணன்ட்ட சொன்ன உடனே அவங்க இன்னும் பகைக்கிறார்கள், இன்னும் பகை வருகிறது. ஆனால் ஒன்னே ஒன்று நிச்சயம் பாருங்களேன், அவன் கண்டது வேற, ஆனால் நடந்தது வேற. எவன் ஒருவன் தரிசனத்தில் கண்டு இவர்களெல்லாம் மேலே நீ கீழே இருப்பாங்க, நான் மேலே இருப்பாங்கன்னு நினைச்சானோ, ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் குழியில் தூக்கி அவனை போட்டு இவன் கீழே கிடக்கிறான், அவர்களெல்லாம் மேலே நிற்கிறாங்க. இவன் மனநலமை எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்க. இவனை தூக்கி குழியில் போட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? என்னை தூக்கி குழியில், நிறைய பேருடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? குழியில் தூக்கி போடுற வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருப்போம், குழிக்குள்ளே விழுற வரைக்கும் ஆண்டவர் என்னை விழ போறது இல்லை, அவர்கள் தான் விழ போறாங்க. ஆனால் குழியில் விழுந்ததுக்கப்புறம் ஐயா அட போங்க ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லுவோம்.
சிறைச்சாலைக்குள்ள போற வரைக்கும், போராட்டம் நெருக்கிற வரைக்கும் ஆண்டவர் காப்பாத்திடுவாருன்னு சொல்லுவோம். சிறைச்சாலைக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருக்கும். சிறையில் போய் 5 நிமிஷம் உடனே கர்த்தரை ஆராதித்து எனக்கு என்ன கிடைச்சது. யோசேப்பு வாழ்க்கை நடக்கிறத பாருங்களேன். கர்த்தர் சொன்னதுக்கு நடக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு ஓ முன்னாடி எல்லாரும் விழுவாங்கன்னு சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? யோசேப்பு போய் குழியில் கிடக்கிறாரு, அவங்க அண்ணன்மார்கள்லாம் மேலே இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த போராட்டம் எந்தவா இருந்தது. அவன் சந்தித்த நெருக்கடிகள், அவன் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எல்லா நெருக்கடிகளையும் யோசேப்பு தன் வாழ்க்கையில் சந்தித்தான். நீங்க சிந்திச்சு பாருங்களேன். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டியது எதுவுமே அவன் வாழ்க்கையில் நடக்கலை. ஆண்டவர் அவனை இப்படி உயர்த்துவார், அப்படி மேன்மைப்படுத்துவார். அரிக்கட்டுகள் எல்லாம் என்ன ஆகும்? நமக்கு முன்பாக கீழே பணிந்து வீழுன்னு சொன்னது அவன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எதெல்லாம் செய்ய நடக்காதுன்னு சொன்னாரோ நடக்குது எல்லாம். ஹல்லேலூயா. நமக்கு அப்படி தானே. ஆண்டவர் இதெல்லாம் செய்வேங்கிறாரு. ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ஆனால் நடக்கிறது வேற ரூட்டில் கொண்டு போகிறார். ஆண்டவரே என்னை கானானுக்கு தானே கொண்டு போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா கானானுக்கு தான் போகிறேன். அப்பயே இந்த வனாந்தரம். ஆண்டவர் சொல்றாரு கானானுக்கு தான் போற, அதற்கு இந்த வனாந்தர பாதை அவசியம். நீ போக வேண்டியது கானான் தான் மகனே மகளே. ஆனா இந்த வனாந்தரத்தின் பாதை தான் உன்னை கானானுக்கு கொண்டு போகிற பாதை. ஆனா இந்த வனாந்தரத்துல குறும்பு பண்ணோனா சுத்தின இடத்தையே சுத்திக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வனாந்தரம் ஈஸியா கடந்துடலாம். ஆனா வனாந்தரத்தில் குறும்பு பண்ணும்போது, வனாந்தரத்தில் அவர் காயப்படுத்தும் போது, வனாந்தரத்தில் முறுமுறுக்கும் போது சுத்தின இடத்தையே சுத்தும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியும் நினைச்சிருக்கிறேன். பைபிள் வாசிச்சவங்களுக்கு புரியும் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். எத்தனை நாளில் வனாந்தரத்தை கடக்கலாமாமா? சிலர் சொல்றாங்க 11 நாளுங்கிறாங்க, சிலர் 40 நாளுங்கிறாங்க. அது நமக்கு வேண்டாம். ஆக மொத்தம் ஏதோ ஒரு நாளில் குறிப்பிட்ட குறுகிய நாட்களில் கடக்கணும். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? வனாந்தரத்துக்கு போன உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 அற்புதம் செஞ்சதை மறந்துட்டாங்க. அது முன்னாடி வரைக்கும் எகிப்தில் ஆண்டவர் வாதைகளை கொண்டு வந்தது, இவங்களை காப்பாற்றினதெல்லாம் மறந்துட்டாங்க. வந்து செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாங்க, எங்களுக்கு சாக இடமில்லை என்று சொல்லி அங்கே கூட்டு வந்தீர்கள், எங்களுக்கு பிதைக்க இடமில்லை என்று சொல்லியா இந்த பீச்சில் எங்களை புதைக்க கூட்டு வந்தீங்க. ஒருவேளை நான் ஆண்டவராக இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படி கிடையாதுன்னு சாதாரண மனுஷன் தான். ஒருவேளை இருந்திருப்பேனா நான் என்ன பண்ணிருப்பேன்? செங்கடலை பிளந்து பார்வோனை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கதையை முடிச்சிருப்பேன். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களை காப்பாற்றி கூட்டு வந்து? சம்டைம்ஸ் நம்ம கூட அப்படிதான் இருப்போம். எப்படி ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துடுவோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே முக்காடை போட்டுட்டு முக்குள்ள உட்காந்து அழுக ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் நமக்கு மறந்து போயிருது. இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இத்தனை போராட்டங்களை தாண்டி வந்தோமே, இந்த நெருக்கத்தில் நம்மளை உற்றுவாராங்கிற நம்பிக்கை இல்லை. நமக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று தெரியுது, ஐயோ செத்து போகிறோம், இதோட முடிஞ்சு, ஐயோ இந்த போராட்டத்தில் அவ்வளோதாங்க, இனிலாம் அவ்வளோதாங்க, தாண்ட முடியாதுங்க. என்னமோ இவங்க போய் சண்டை போட்டு கோலியாத்து கூட போராடுற மாதிரி, என்னமோ இவங்க போய் என்னமோ செங்கடலை கூட சண்டை போட்டு ரெண்டாக பிளந்து விட்ட மாதிரி. எங்க வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க எதுவுமே செய்யலை, கர்த்தர் தான் எல்லாத்தையும் செஞ்சார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல விரும்புகிற, வனாந்தரத்தில் அவர்களை கொண்டு போய் விடலை, வனாந்தரத்தில் கொண்டு போய் அவர்களை நடத்தினார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், வனாந்தர பாதை என்பது நமக்கு ஈஸியாக கடக்க வேண்டியது தான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் சில குறும்புகளையும் சில பாவங்களையும் அவரை காயப்படுத்திட்டு செய்யும் போது வனாந்தரமே நமக்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறிடுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்தரத்தை நம்ம விட்டாலும் வனாந்தரம் நம்மளை என்ன பண்ணாது? இப்படி மாற்றி சொல்லிட்டேன். வனாந்தரம் நம்மளை விட்டாலும் நம்ம வனாந்தரத்தை விட மாட்டோம். ஏன்னா தேவன் நடத்துகிற பாதைக்கு முன்பாக இருக்கிற வனாந்தரத்தில் நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் சந்தித்த வனாந்தரத்தின் பாதை என்பது மிக கொடியது. சொந்த சகோதரர்கள் அவனை அடித்து அவன் வஸ்திரத்தை உருகி அவனை காயப்படுத்தி அவனை குழியில் தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அவனை தூக்கி என்ன பண்ணுறாங்க? அடித்து அவனை குழியில் போட்டு அவனை காயப்படுத்துகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் எதிர்மறையாக நடக்குது. ஏன் தெரியுமா எல்லாம் எதிர்மறையாக நடக்குது? ஒருவேளை எல்லாம் நேர்மறையாக நடந்திருந்தா இங்கே 5 பேர் தான் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆமே. ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் எங்கம்மா இருக்கீங்க? ஐ எம் பிஸி பாஸ்டர். பிஸியா? ஏன் என்னாச்சு?
எனக்கு கொஞ்சம் ஒர்க் சம்மந்தமாக வெளியே போயிட்டேன், கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் அப்படியே டூருக்கு போயிருக்கோம் நாங்கள். என்னாச்சு பிரதர் சிஸ்டர் ஏன் வரல? இல்லைங்க, இன்னைக்கு முதலமைச்சர் பதவி இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் பிஸி. அப்போஸ் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அந்த சாதகமான சூழ்நிலையை உடைப்பார். உடைச்சு சாதகமற்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நம்மை, நான் சொல்றது புரியும்னு விசுவாசிக்கிறேன். எப்பவுமே பிரச்சனை வந்தாதான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சில பேர் பாருங்களேன், பிரச்சனை வரும்போது மட்டும்தான் ஆண்டவரே கண்ணீரின் ஜெபத்தை கேட்பீராக, 3 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், விட்ட 40 நாள் உபவாசம், விடாம உபவாசம். ஆனால் பிரச்சனை இல்லாத நார்மல் டைம்ல எல்லாம் எங்க இருப்பீர்கள் கேட்ட தேடியும் காணாது இருப்பார்கள். தேடியும் காணாது இருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருக்கத்தில் மட்டும் நீ என்ன தேடக்கூடாது, எல்லா விசாலத்திலையும் தேடணும். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, எல்லாம் நெருக்கம் தான், எல்லாம் எதிர்மறையா நடக்குது, எல்லாம் போராட்டமா இருக்கு. ஆனா யோசேப்பு கர்த்தரையே நம்பினவனாய் காணப்பட்டான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னது வேற, நடப்பது வேற. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? யோசேப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? இன்னைக்கு எல்லாம் போறேன்ப்பா, போய் எங்க அண்ணன்மார்களை பார்க்க போறேன், எல்லாரையும் காலில் விழுந்து என்ன சொல்ல போறாங்க? ஜோசப் யூ ஆர் பிளஸட். என்னது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜோசப் யூ ஆர் பிளஸட் பாய். அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியே காலை பிடிச்சு தூக்கிட்டாங்க. காலில் விடுற மாதிரி விழுந்து ஒரே தூக்கு. அவன் நினைச்சான் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேற போதுப்பா, ஐயோ காலை பிடிக்க வராங்கன்னு பார்த்தா காலை பிடிச்சு அப்படியே தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க. எல்லாமே எதிரடையாய் நடந்தது. ஆனா ஒன்னே ஒன்று, அதை நடுவிலும் அவன் யோசேப்பு கர்த்தரையே நம்பிக்கையாய் பிடித்திருந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்க ஒரு அடையாளம் இதில் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, இத்தனை போராட்டங்கள் நடுவிலும் நம்ம சாகலை, அதுதான் நம்ம கூட கர்த்தருப்பதற்கு அடையாளம். இத்தனை நெருக்கம் இருந்துச்சு, இத்தனை போராட்டம் இருந்துச்சு, ஆனால் இதுலையும் நம்மளை சாக விடலையே, அதுதான் தேவன் நம்ம கூட இருப்பதற்கான அடையாளம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. 2 காரியங்களை சொன்ன. யோசேப்பு நடந்த போராட்டம் என்னவென்றால், முதலாவது சொந்த உறவுகளால் பகைக்கப்பட்டான், 2வது குழியில தூக்கி எறியப்பட்டான், 3வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 7 10 12 வசனங்களை வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவனின் எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சைனி என்றால் 10 வசனம், நித்தம் நித்தம் இப்போது இப்படி யோசேப்போட பேசி கொண்டு வந்தோம். 12 வசனம். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த 3வது சோதனையின் நாட்கள், போராட்டத்தின் நாட்கள். இச்சை அவனை நெருங்கி வந்தபோது அதை விட்டு விலகி ஓடினான். ஹல்லேலூயா. போர்த்திபாரின் மனைவி அவன் வஸ்திரத்தை பிடித்து இழுச்சு, நீ என்னோடு கூட பாவம் செய் என்று அவனை வற்புறுத்தின போது கூட, ஆனால் இந்த யோசேப்பு பாவம் செய்யாம ஆண்டவரையே நம்பினவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யோசேப்பின் நிலைமையில நாம் இருந்து போனா யோசேப்பை போல பாவம் செய்யாம நம்ம நின்று போமா? யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தேவனை பார்க்கும் போது அவருக்கு முன்பாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை செய்யும் போது இந்த நினைவு நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஐயோ எங்கள் அப்பா என்னை பார்க்கல, அம்மா என்னை பார்க்கல, எங்கள் சொந்த பந்தங்க என்னை பார்க்கல, யாரும் தெரியாதவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசி நாட்கள் செவுறுகள் கூட நமக்கு சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சில பேசின சில காரியங்கள், வார்த்தைகள் எல்லாம் செவுறுகளுக்கு கூட கடைசி நாட்களில் LED ஸ்கிரீன் போடப்படும் பைபிள் சொல்லுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு இச்சைகளை ஜெயித்தவன் யோசேப்பு. பைபிள்ல நிறைய விஷயங்களை குறித்து இச்சைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளை குறித்து, பணத்தை குறித்து, பதவியை குறித்து, இல்லை சில சம்டைம்ஸ் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் பெரிய இச்சையாக இருக்கும். அவங்க போட்டிருக்கிற மாதிரியே வாங்கணுங்க ட்ரெஸ்ஸு. அந்த அக்கா பட்டுச்சேலை போட்டு அந்த பட்டுச்சேலை மாதிரியே வாங்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பெரிய இச்சை.
நிறைய பேருக்கு ஃபுட்டு மேலே பெரிய இச்சை. டெய்லியும் என்ன பண்ணும், நான்வெஜ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க. சில பேருக்கு பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ட்ரெஸ்ஸு மேலே. எந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் இது எனக்கு நல்லா இருக்குமா, அது எனக்கு நல்லா இருக்குமா. மீஷோக்காரன் டெய்லி வீட்டுக்கு விட்டு வந்துட்டு போ. மீஷோக்காரன் தெரிஞ்சு போயிரு. மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இருக்கலாம். இவர் இந்த அக்காவா இங்கே தான் இருப்பாங்க, அக்கா நானே காசு போட்டு வாங்கிட்டு வந்துடுறேக்கா, அப்புறம் கொடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, பைபிளில் நம்ம எவைகளெல்லாம் எதையெல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்புகிறோமோ அதெல்லாம் இச்சைன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் லைஃப்பில் இயேசு இருக்க வேண்டிய இடத்துல எது இருந்தாலும் அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. ஆமேனா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், இயேசு இருக்க வேண்டிய இடத்துல வேற எதை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இயேசு இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேற எதை கொண்டு வந்து வச்சாலும் அதை கொண்டே நம்மை அடிக்கிற தேவன் அவர். ஆமென். உண்மையாக சொல்கிறேன், இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பு வைப்பான். இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெஸ்டியை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த பெஸ்டி தான் உனக்கு பெரிய ஆப்பு வைக்க போறா. இந்த பெஸ்டி கிஸ்டி அதெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. நல்லவேளை ஆண்டவர் கிருபையில நான் படிக்கிற காலத்தில் இந்த பெஸ்டிங்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. பெஸ்டி கிஸ்டின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை காயப்படுத்துகிற எல்லாமே இச்சை தான். நீங்கள் நம்ம 24/7 ஹவர்ஸில் எத்தனை பேர் உங்கள் மொபைல் ஃபோனை இச்சிக்கிறோம், எத்தனை பேர் உங்களுடைய தேவையற்ற காரியங்களை இச்சிக்கிறோங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஆனால் இந்த யோசேப்பு அவனை இச்சை பிடிக்கும் போது கூட விலகிட்டு ஓடி போனான். இச்சை அவனை பிடிச்சு இழுக்குது. அவனுக்கு சாதகமான சூழ்நிலை தான். அவன் தப்பு செஞ்சா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவர் இருக்கிறது போர்த்திபாரின் வீட்டு, போர்த்திபாரின் மனைவி. அவன் நினைச்சிருந்தா என்ன பாவத்தை வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பு அதை விட்டு விலகி ஓடினான். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆண்டவரனை பார்க்குறாரு, ஆண்டவரனை கவனிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களுக்கு இன்றைக்கி இடம் கொடுத்துருக்குறோம், எத்தனை விஷயங்களை நம்ம அது துணிகரமாக செய்கிறோம் இல்லையா? பாவத்தில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அடுத்து அது என்னவா மாறிடும், துணிகரமாக மாறிடும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார், இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பண்ணாதன்னு. அதை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நமக்கு தப்பு மாதிரியே தெரியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியை உணர்த்தது நம்ம காதுக்கு என்ன ஆகாது, கேட்காது. அதனால தான் ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கு காது இல்லாமல் இருக்குமா? சர்ச்சில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா சிலருக்கு இருந்தும் இருக்காது. அதனால சொல்கிறார். என்னங்க, சிலருக்கு இத்தனை பேர் இவ்வளோ நேரம் வார்த்தையை பேசுகிறேன்னா சிலருக்கு காது இருக்கு ஆனால் உள்ள போல. காது இருக்கு, செக் பண்ணி பாருங்க, இருக்கான் இருக்கு. 2 காது இருக்கு, 3 காதா? 2 காது இருக்கு. ஆனால் சிலருக்கு காது இருக்கு ஆனால் இப்போ 2 பாயிண்ட் சொன்னனே, இந்த 2 பாயிண்ட் என்னன்னு கேட்டால் அப்படியே பக்கன்னு முழிப்பாங்க. இந்த 2 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் சொல்லுங்கன்னு கேட்டா, காது இருக்கு, எதுக்குங்க 2 காது? இன்னொரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடுறதுக்கு தானே. அதுக்கு தான் ஆண்டவர் 2 காதை கொடுத்துருக்கார். இந்த காதில் போய் அப்படியே அந்த காதில் டிராவல் ஆகி போயிருது. ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுற வரைக்கும் ஆமென் ஆண்டவர், அல்லேலூயா ஆண்டவரே, அடுத்து வெளியில போன உடனே எல்லாம் இந்த காதில் போயிருது. அப்படியே யோசேப்பு வாழ்க்கையில் அவன் சந்தித்த எல்லா இச்சைகளையும் ஜெயித்தவனாய் வாழ்ந்தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், என் வாழ்க்கையிலும் நிறைய போராட்டம் இருக்கு பாஸ்டர். என்னது, என் வாழ்க்கையிலையும்? யோசேப்பு இச்சையினால பாடுபடலை. நல்லா கவனிக்கணும். யோசேப்பு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க போறான்? சிறைச்சாலைக்கு போறான். யோசேப்பு இச்சையினால பாடுபடலை. நம்ம நேரத்தில் நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் பாடலாம் ஆண்டவரே உண்மை நம்பினதுனால எனக்கு பாடுன்னு நினைக்கிறோம். ஐயா, சகோதரரே சகோதரிகளே, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. பைபிள் இதுதான் தெளிவாக சொல்லிருச்சு. எனது யாக்கோபுக்கு எழுதின நிருபம் வாசிங்க. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை தெளிவாக வாசிருங்க, பார்க்கலாம். யாக்கோபு 1:13-14. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து 13-14 சோதிக்கப்படுகிற எவனும், நல்ல கவனிங்க, சோதிக்கப்படுகிற எவனும்னு என்ன அர்த்தம்? எல்லாரும். சிலர் சொல்லுவோம் இல்லையா, என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை ஆண்டவரதை அனுமதிச்சுக்காருங்க அப்படின்னு சொல்றோம். இல்லை ஐயா சகோதரனே, உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை நீ செஞ்ச பாவத்தினால வந்தது.
உன்னுடைய மீறுதல்னால வந்தது. அங்க போய் ஆண்டவரே நீர் இறங்கி யுத்தம் செய்வீராக. எங்க யுத்தம் செய்யணும்? எப்படி யுத்தம் செய்வார் தெரியுமா? நமக்கு யுத்தம் செய்வாரே தவிர நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டமும் தரிசனத்துக்கான போராட்டம் நினைக்கிறேன். இல்லை, யோசேப்பு வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் இருந்து தரிசனத்துக்கான போராட்டம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரிசனத்துக்காக போராட்டம் இல்லை, பாவத்தினால் வருகிற போராட்டம் நிறையா. அது நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்க, கையெல்லாம் தூக்க சொல்லலை யாரையும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற போராட்டம் பாவத்தினால வருதா இல்லை தரிசனத்தினால வருதாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் செய்கிற பாவம், நான் ஆண்டவரை காயப்படுத்துகிற விஷயம், ஆண்டவர் வேணான்னு சொல்லியும் அதை பிடிச்சி கையிலே பிடிச்சி பாக்கெட்டில் சொருகி வச்சிருக்கிறேனே, அது ஆண்டவரை காயப்படுத்தினால வர பிரச்சனையா இல்லை என் தரிசனமாங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணணும். அதனால தான் முடிவை நம்ம கையில் விட்டார். என்னன்னு? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயந்திருக்கப்படும். இங்கே யாரையும் நியாயந்திருக்க முடியாது. இவங்க பெரிய பாவிங்க, அவங்க பெரிய நீதிமான்கன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க எல்லாரும் குறைவுள்ளவர்கள். பட் நம்முடைய மனசாட்சியை பார்த்து இப்போ கண்ணை மூடுங்க, உங்கள் மனசாட்சியை கேளுங்க, நான் ஆண்டவருக்கு சரியா இருக்கிறேனா? உங்கள் மனசாட்சி இப்போ காரி துப்புதா? கண்ணை திறந்துருங்க, போதும், தூங்கிடாது. உங்க மனசாட்சி இப்போ என்ன சொல்லுச்சு? நீ பரிசுத்தமா வாழ்கிறாய் யோசேப்பை போல, அதனால தான் இந்த போராட்டம் உனக்கு. நீ என்ன பண்ண தெரியுமா? பாவம் ஒன்று நெருங்கி வரும்போது கூட அதை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டவன் இல்லை. பாவம் ஒன்றை விட்டு ஓடுது, அதை நீ தூக்கி பிடிச்சி ஓட்டு வந்துட்டு. அப்ப என்ன நடக்குது? அந்த பாவத்தை நம்ம பிடிச்சு ஓடும்போது தேவையில்லாத போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். நல்ல ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. என் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம் எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுங்கிறத சிந்திக்க கூடாது. எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி அல்ல. அந்த தேவனால் அனுமதிக்கப்படுகிற போராட்டம் நம்மளை உயர்த்தும். ஆனா சாத்தானால் அனுமதிக்கப்படுகிற போராட்டம் நம்மளை போட்டு மிதிச்சு நம்மளை கீழே தள்ளும். நீங்க உயர்த்தப்படுறீங்களா, கீழே தள்ள மிதிக்கப்படுறீங்களா? அல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, யோசேப்பு மட்டும் இந்த பாவத்தில் விழுந்திருப்பானா அவனுக்கு உண்டான தரிசனத்தை இழந்து போயிருப்பான். நான் சொல்றேன், ஆரம்ப நாட்களில் நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு தான். உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் தான். ஆனால் அந்த ப்ராசஸிங் டைமில் நம்ம விழுந்து போயிடுவோன்னா அது நம்ம வாழ்க்கை நடக்காது. நிறைய பேர் நினைக்கலாம், ஆண்டவர் என்னாலும் சரிங்க நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற வரைக்கும் நம்மளை அப்படியே யோபுவை போல இல்லை யோனாவை போல தூக்கிட்டாச்சு வருவார் நினைக்கிறோம். தூக்கி பார்ப்பார். என்னங்க? தூக்குவார் இல்லைன்னு சொல்லல, தூக்கி பார்ப்பாரு. தூக்கி மறுபடி விழும்போது ஒரே ஷவுட்டிங் தான். ஷவுட்டிங் பண்றதுக்கு அவர் ரொம்ப கோபமானவர் அல்ல. ஒண்ணு பண்ணுவார், இப்படியே தூக்கி போய் பிடிச்சி இந்தாப்பா யார் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு? பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துருவார். அவன் போட்டு சவுட் பண்ணுவான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அதனால அவரை சரியா புரிஞ்சுக்காம இருந்துக்காதீங்க. நீங்க பாவம் செஞ்சாலும் திரும்ப உங்களை கொண்டு வருவார். நீங்க மீறுதல் பண்ணாலும் திரும்ப உங்களை கொண்டு வருவார். ஆனா திரும்ப பண்ணா, தேவன் சொல்லி திரும்ப பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தாண்டும் போது அவர் கை உங்களை விடும். நீங்களே விட்டுருங்க, அவர் கை உங்களை விடும். உண்மையா சொல்றேன். ஆண்டவர் திரும்ப பிடிச்சு பார்ப்பாரு. ஓட மறுபடியும் பாவத்தில் விழ தூக்கி கழுவி வைப்பார். ஆனா திரும்ப ஆண்டவர் கழுவியும் அங்கேயே தான் நான் போய் விழுவேன் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பாரு, இனி என்னால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா எஸ்தர்கிட்ட தெளிவா சொல்லிட்டார், எஸ்தரே நீ எழும்புறனா ரட்சிப்பு உன்னை கொண்டுதான் செய்வேன்னு சொல்லல, வேறு இடத்திலிருந்து வரும். உன் மேல தரிசனம் இருக்கு, உன் மேல திட்டம் இருக்கு. ஆனா ஒண்ணு நிச்சயம், அந்த திட்டத்துக்கு ஏற்றது போல உன் வாழ்க்கை இல்லைன்னா தரிசனம் உன்னை கொண்டு நிறைவேறாது. தயவு செஞ்சு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. உங்க மேல எவ்வளவு பெரிய தரிசனம் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், எவ்வளவு வல்லமை இருந்தாலும், அதற்கு ஒண்ணு ஆண்டவரை காயப்படுத்துற விஷயம் இருக்குன்னா அதை நீங்க விட்டுருங்க.
ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. இப்படி புரியும்படி சொல்கிறேன், எந்த பாவத்தை நம்ம மேற்கொண்டோமோ சில காலகட்டங்களுக்கு பின்பு அதே பாவம் நம்ம மேற்கொள்ள நம்ம இடம் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை வச்சு ஆவில நிறைஞ்சு வல்லமையில நிறைஞ்சு எந்த பாவத்தை நம்ம மேற்கொண்டோமோ அதே பாவத்தை மேற்கொள்ளும்படி இடம் கொடுக்கிறோன்னா, பைபிளை இதை குறித்து ஒரு பைபிள் வசனம் சொல்லுது, நாய் தன் கக்கினதை தின்பது போல. ரொம்ப காயப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கு நினைக்காதீங்க, வசனத்தை நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமான வார்த்தையை பேசும்போது ஆமேன் அல்லேலூயா வந்துச்சு, இப்போ வராதுன்னு எனக்கு தெரியும். பைபிள் சொல்லுது, எந்த பாவத்தை நீ விட்டு வந்தாய் அதே பாவத்தை நீ ஒரு காலகட்டத்தில் நீ உன்னை பிடிக்க விட்டுறியே. ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து வெளியே வரக்கத்தான் எத்தனையோ போராடினோம், ஜெபம் பண்ணோம், ஆராதித்தோம், உபவாசம் இருந்தோம். ஆனால் சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதே பாவத்துக்குள்ளே கையை விட்டுறோம். நம்ம ஆள் சிம்சோன் இதுக்கு பெரிய அடையாளம். போகிற போக்கில் திராட்சை செடி வருது, தோட்டம் வருது, திராட்சை தோட்டத்துக்குள்ளே சிங்கம் வந்துருச்சு. எங்கேயாச்சும் திராட்சை தோட்டத்துக்குள்ளே சிங்கம் வருதை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு திராட்சை ஜூஸ் குடிக்க வந்திருக்கா? திராட்சை தோட்டத்துக்குள்ளே சிங்கம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணாரு, சிங்கத்துக்கு கூட சண்டை போட்டு சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டார். நஸ்ரேய விரதம் இருக்கவன் இதெல்லாம் பண்ணவே கூடாது. அது வேறு சப்ஜெக்ட், நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருந்தால் ரிவைன் பண்ணி பாருங்கள். நஸ்ரேய விரதம் இருக்கவன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. நஸ்ரேய விரதம் இருக்கவன் சிங்கத்தின் அதை கொலை செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ணார், திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் தேவையில்லாத போகக்கூடாத இடத்துக்கு போய், இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ போகக்கூடாத இடத்துக்கும் நிற்கக்கூடாத இடத்துக்கு போய் நின்று போனேன்னா உன்னை பாவம் பிடிக்கும். நம்ம ஆட்கள் போக வேண்டிய இடத்துக்கு போறதில்லை. சர்ச்சுக்கு போகணுமா, அதுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. எங்கே போகக்கூடாதுன்னு நம்ம எப்படி தெரியுமா, எதை செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை சரியாக செய்யும், எதை செய்யணும் ஆண்டு சொன்னாரோ அதை தப்பாக செய்யும். ஆண்டவர் பாருங்களேன், சில விஷயங்கள்லாம் அவர் அதை பெருசாக பார்க்க மாட்டார். என்னப்பா இதுன்னு இது சில விஷயங்கள் ஆண்டவருக்காக சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் பெருசாக அவர் பார்க்க மாட்டார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனாக ஊன்னு தடால் புடலாக பண்ணுவோம். ஆனால் பண்ண வேண்டிய முக்கியமான ஜெபத்தையும் பரிசுத்தத்தையும் விட்டு இழந்துட்டு மிச்சம்லாம் சரியாக பண்ணுவோம். நம்ம சிம்சோன் பண்ணது அதுதான். இது மாத்திரமே, சிங்கத்தை கிழிச்சு போட்டார். இப்போ போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரார். ரிட்டர்ன் வரும்போது இப்படியே போயிருக்க வேண்டியதானே, வழி வேற இடம் இருக்கு. இப்போ இவருக்குள்ள ஒரு யோசனை வருது, நம்ம அன்னைக்கு ஒரு சிங்கத்தை கொன்னமே, எத்தனை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தை கொன்னமே, அந்த சிங்கத்தை போய் பார்த்துட்டு வரல. நீ எதுக்கு பார்க்குற, கொன்னது நீ தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே பண்ண, கொன்னதை திரும்ப பார்க்க நினைக்கிறோம். எந்த பாவத்தை கொன்னமோ, எந்த மீதல்களை கொன்னமோ, நிறைய பேர்த்துக்கு கண்ணு அங்கே போய் ஒருத்தி பாட்டு வந்தானே. போங்க, போனால் என்ன தெரியுமா இருக்கும், ரெடியாக இருப்பான் பிசாசு உங்களை பிடிக்க. எப்படி பாவத்தை ஜெயிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களை பிடிக்க ரெடியாக இருக்காம. அதான் பைபிள் சொல்லுது, பாவம் தன் வீட்டின் அவன் வாசப்படியிலிருந்து ரெடி செட் கோங்கிற மாதிரி ரெடியாக நிற்கிறான். எப்படா நம்ம ஆள் வெளியே வருவார் இந்த இடத்த விட்டு, எஜமா வந்தவொடனே அவர் தலையில் ஏறி என்ன பண்ணிடலாம், உட்கார்ந்துடலாம். சிம்சோன் போகிறான், போயிட்டு சைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியவன் சிங்கத்தின் பாதையில் வேற வழிய மாதிரி போகிறான். சிங்கத்தை பார்க்குறான். சிங்கத்தை பார்த்தவனுக்கு பெரிய ஆச்சரியம், உள்ள ஒரு தேன் கூடு. நம்ம ஒரு தேன் கூடு கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரத்துல இருந்தால் பறித்து சாப்பிடுவோம், இல்லை ஒரு செவுத்துல இருந்தால் பறித்து சாப்பிடுவோம். யாராவது செத்து போன ஒரு சிங்கமோ நாயோ பன்றியோ இருக்கு, அதை பிச்சு சாப்பிடுவீங்க யாராச்சும். ஆனால் நம்மால் என்ன பண்ண தெரியுமா, உள்ள இருக்க தேன் கூடை எடுத்து சாப்பிட்டான். பைபிள் சொல்லுது, தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். சாப்பிடும்போது எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க, தேனை சாப்பிடும்போது எப்படி இருக்கும், சுவையா ருசியா அழகா இருக்கும். ஆனா சாப்பிட்ட உடனே சோழியை முடிச்சிருச்சு. யாருக்கு, சிம்சோனுக்கு. அவன் சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு அந்த தெளினால் மட்டுமே காரணம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்து இவன் வாழ்க்கையில் செஞ்ச சின்ன சின்ன தப்பு அவனை பெரிய விடுதலைக்கு நேராக, பெரிய பின்மாற்றத்துக்கு நேராக அவனை கொண்டு போச்சு. இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறோம், என்னது இதெல்லாம் தப்பாங்க, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் நிறைய பேர் சில விஷயங்கள இதெல்லாம் தப்பா நினைக்கிறோம்ல. என்னதானே நினைக்கிறோம், இதெல்லாம் தப்பா, ஒரு அட்டா கட்டிங் விட்டுறது என்ன தப்பா, ஒரு ட்ரெஸ்ஸிங் சரியா இது போடுறது தப்பா, இல்லை இந்த சும்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது தப்பா, 4 நல்ல வார்த்தை பேசுகிறேன் அந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அதில் தப்பா, இல்லைங்க இது வாட்ஸ்அப்பில் இல்லை மொபைலில் ஏதோ சினிமா படங்களை பார்க்கல அதெல்லாம் ஒரு தப்பா, இல்லை சினிமா பாடல்கள் கேட்குற அதெல்லாம் ஒரு தப்பா, ஜஸ்ட் மியூசிக் தானே,
ஜஸ்ட் சாங் தானே, ஜஸ்ட்னு விடுறது தான், காம்ப்ரமைஸ் விடுறது தான், கடைசியில் ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. அது அந்த காலத்தில் ஊழியர்கள் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் ஜிப்பா ஒயிட் லுங்கி தான் இருக்கும் போடுவாங்க. இந்த மியூசிக்லாம் கிடையாது. மியூசிக்லாம் பாவம்னு சொன்னாங்க. மியூசிக்லாம் என்னது, தேவனுக்கு பிரியம் இல்லை, பாவம். சில டிபிஎம் சர்ச்சஸ்க்குலாம் நீங்கள் போனீங்கன்னா பாஸ்டர்ஸ்லாம் தாடி மீசை வைக்கவே கூடாது. தாடி மீசை வைக்கவே கூடாது. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே விட்ட புருவத்தையும் சேவ் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஒருவேளை இயேசுநாதரே வந்தாலும் நீங்கள் போய் சேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கும் டிபிஎம் சில சிபிஎம் சர்ச்சஸ்லாம் அப்படி இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் இதெல்லாம் பாவம் சொன்னவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியில் என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறாங்க, நீ என்ன பாவம் செஞ்சாலும் கிருபை உனக்கு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் கிரேஸ் உன்னை என்ன பண்ணும், காப்பாத்துங்கிறாங்க. இன்னைக்கு சத்தியத்துக்கு வளைஞ்சு கொடுத்து சத்தியத்தை அப்படியே விட்டு கொடுத்து மக்களுக்கு ஏற்றது போல சத்தியத்தை கவனித்து மாற்றி மக்களுக்காக பேசி சோப்பு போட்டு அவர்களை பேசி இன்னைக்கு சத்தியம் என்பது செத்துப்போன சத்தியமாக மாறிடுச்சு. நீங்க நிறைய சர்ச்சஸ்ல போன ஒருத்தனை சொல்றான், நீ ஆராதிக்கிறத விட விசில் அடிக்கிறது பயங்கரமான ஸ்பிரிட்டுங்கிறான், நீ ஆராதிக்கிறத விட டான்ஸ் ஆடுறது ஒரு வல்லமைங்கிறான். அட பாவி, ஏய் நீ தேவனுடைய வசனம் ஒன்று தான் நமக்கு அடித்தளம். நான் சொல்றேன், வசனத்தை தாண்டி யார் சொல்வதை நீங்கள் நம்பக்கூடாது. நானா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லாத ஒரு சத்தியத்தை ஒரு மனுஷன் பேசுறானா அவர் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவனால் எளியாவை போல வானத்தை நிறுத்தினவனாக இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு வேறுபட்டவனை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, சிஸ்டர் நாங்கள் ஒரு சின்ன சத்தியத்தை பேச வந்திருக்கிறோம், லைட்டாக வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம் விடுங்கன்னா விட்டு அவன் சொல்லுவான், கடைசியில் என்ன சொல்லுவான், நாங்கள் யெகோவா விட்னஸ் வந்திருக்கோம் அப்படிமா. அவருக்கு சோறை போட்டு சாப்பாடை போட்டு டீயை கொடுத்ததுக்கப்புறம் யெகோவா விட்னஸ்மே நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி தேவையற்ற உபதேசங்களை கேட்டு கடைசியில் இந்த உபதேசம் புரியாமல் அந்த உபதேசம் புரியாமல் மெண்டலானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், உங்களை நடத்த உங்கள் போதகருக்கு தெரியும். உங்களை நடத்த தான் உங்கள் போதகர் அவர் கொடுத்துருக்கார். உங்களை வழிநடத்த உங்களுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்த நான் சொல்கிறேன், கிருபையால் சொல்கிறேன், இங்கே கேட்காத சத்தியத்தை வேற எங்கேயாச்சும் கேட்குறீங்களா? ஏங்க இவ்வளவு சத்தியத்துக்குள் ஆழத்துக்குள் நம்ம சென்று வேதத்தை தியானிக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, எந்த விஷயத்திலும் சரி, பிரசங்கிக்கிற போதனைகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நயவஞ்சகமாய் நம்மளை வஞ்சிக்கிற போதனை. அதில் நம்ம விழுந்துட்டோன்னா கடைசி காலத்தில் நம்மளால் நிற்க முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாரும் ஊழியக்காரங்களை என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம கிறிஸ்டியனாட்டியில் மட்டும்தான் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிறது. பைபிள் எடுத்துட்டாலே நான் ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இல்லை, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கணும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், தேவன் அவர்களை நடத்தணும், தேவன் பேசணும். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நிச்சயம், ஊழியக்காரன் எப்படி வச்சு நீங்கள் சரி செய்யலாம், இவர் நல்ல ஊழியக்காரர், இவர் சரியான சத்தியத்தை போதிக்கிறார்னு எதை வச்சு நீங்கள் தியானிக்கணும்னா கனிகளை வச்சு தான். அவர் பாருங்க தீர்க்கதரிசனம் அப்படியே சொல்லிட்டாருங்க, என் வாழ்க்கை நடந்து அப்படியே சொல்லிட்டாருங்க. ஜோசியக்காரன் கூட சொல்லுவானா, கிளி ஜோசியம் பார்க்குற அவங்க கூட சொல்லுவான், உங்களுக்கு முருகர் வந்திருக்காரு, அவர் அப்படியே என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகுங்க, இயேசுநாதர் அப்படியே வந்துட்டார் உங்களுக்கு அப்படிமா. அதே போல் நீங்கள் நிறைய ஊழியங்கள் ஜோசியமாக மாறிடுச்சு. ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் என்றது தாண்டி தீர்க்க தரிசனம் உண்மை. அந்த தீர்க்க தரிசனம் எதுக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு? தீர்க்கதரிசிகளை சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக. ஆனால் இன்னைக்கு இருக்க தீர்க்க தரிசனம் தெரியுமா? இப்போ மொபைல் எடுத்து பாரு, அக்கௌண்ட்ல ஏறி இருக்கா, என்ன ஏறி இருக்கு, 1000 ரூபீஸ் எனக்கு ஏறி இருக்கும் பாரு. இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனம் அப்படியே மாறி ஜனங்களுக்கு விருப்ப போல ஜனங்களை அப்படியே உற்சாகப்படுத்துகிற தீர்க்க தரிசனம் மாறிடுச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க. வெறும் பாவம் மட்டும் நம்மளை மேற்கொள்ளாது, கள்ள உபதேசங்கள் நமக்குள்ள சில நாட்களுக்கு பின்பு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்ப போகுது. இன்றைக்கி எழும்பிருச்சு. அந்தி கிறிஸ்துகள் எழும்பி விட்டார்கள். நானே ஏசுங்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா ஊழியம் செஞ்சுருக்க ஊழியக்காரன் கடைசியில் சொல்கிறேன், நான் வந்து ஏசுங்கிறான். யாரு? அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்தவர்கள் நான் ஏசுங்கிறாங்க. தயவு செஞ்சு ஆண்டுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னால் அற்புதம் நடக்குதுன்னு ஒருவன் சொன்னால் நாங்கள் போகாதீங்க.
என்னால் என்ன கொண்டு அவர் செய்கிறாரு, என்ன கொண்டு பண்ணுறாரு, நான் அப்படின்னு இருந்தாலும் இங்கே இயேசு வரவே மாட்டார். அங்கே வல்லமையான பாடல்கள் இருக்கலாம், வல்லமையான ஆராதனை இருக்கலாம், தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், சுகம் கூட ஆகலாம். சுகம் கூட ஆகலாம். என்னங்க? சுகம் கூட ஆகலாம். ஏன் சுகம் கூட ஆகலாம்னு சொல்றேன்னா, மோசே கோலை தூக்கி போட்ட போது மந்திரவாதிகள் கோலை தூக்கி போட்டவர்கள் எதனவா மாறிச்சு. மந்திரவாதிகளாலும் செய்ய முடியும், பிசாசாலும் சில அற்புதங்களை செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஜாக்கிரதையா இல்லைனா சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கல, நான் விழுந்துருவோம். சரி, ஓகே, நம்ம சத்தியத்துக்கு நேரம் வரலாம். யோசேப்பு வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யத்தக்க சூழ்நிலை இருந்தபோது கூட யோசேப்பு அவன் பாவத்தை ஜெயித்தவனாக, எப்போதுமே தேவனை நம்பினவனாக, தேவனுக்கு முன்பு அவன் பாவம் செய்யாதவனாகவே வாழ்ந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இதே போல நம்ம சூழ்நிலைகள் சந்திக்கலாம். பாவம் செய்யத்தக்க சில சூழ்நிலைகள் வரும். எதை ஜெயித்தோமோ அது நம்மை ஜெயிக்கிறவர்க்கான சூழ்நிலைகள் வரும். எந்த பாவத்தை விட்டுட்டு நம்ம ஓடி வந்தோமோ அதே பாவத்தை பிடிக்கிறதுக்கு சில பாதைகளை சாத்தான் ஏற்படுத்துவான். ஆனால் நீங்கள் எதை பிரியப்பட்டு பிடிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். எப்படி பாவத்தில் விழுந்திருந்தா யோசேப்பு வாழ்க்கையில் கற்றுத்திட்டம் நடந்திருக்காதோ, அதே போல் நானும் விழுந்துட்டேன்னா என் வாழ்க்கையில் கற்றுத்திட்டம் நடக்காது என்பதை மனதில் வச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுங்க. 3 காரியத்தை சொன்னேன், அப்படி ரீவென் பண்ணுங்க பார்க்கலாம். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். 2வது, குழியில் தூக்கி எறியப்பட்டான். 3வது, இச்சையிலே அவன் பிடிக்கப்படும் சூழ்நிலை வந்தது, ஆனால் அவன் ஜெயித்தான். 4வதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தர் சீக்கிரமாய் வாசிங்க. ஆமென். 4வதாக, செயல்பட முடியாத சிறையிலே தள்ளப்பட்டான். சிறை என்றால் என்ன? கட்டப்பட்ட நிலைமை, அடைக்கப்பட்ட நிலைமை. சிறையில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியாது. சாப்பிடலாம், வேலை செய்யலாம், தூங்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம். நீங்கள் விரும்பினதை செய்ய முடியாத இடம் தான் சிறைச்சாலை. அதுக்கு தான் சிறைச்சாலையில் போடுறாங்க இல்லையா? இந்த யோசேப்பு செய்யாத பாவத்திற்கு, யோசேப்பு செய்யாத தீமைக்கு யோசேப்பை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலையில் போடப்படுகிறான். செயல்பட முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒருவேளை நீங்கள் யோசேப்பின் நிலைமையில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். யோசேப்பை போல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருச்சு, தப்பே செய்யாமல் உங்களை சிறைச்சாலையில் போட்டாச்சு. போட்டவொடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தை போட்டவொடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தையா? சரி, 10வது வார்த்தையா சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அப்படியே நடப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உள்ளத்தின் நிறைவு, உள்ளத்தின் நிறைவு வசந்த முடிங்க. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும் பைபிள் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள என்ன இருக்கோ என்னங்க சொல்லுவாங்க? சட்டியில் உள்ளது தான் என்னது அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இதே போல போராட்டம், நீங்கள் யோசேப்பாயிட்டீங்க, உங்களை தூக்கிட்டு போயிட்டு செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையில் போட்டாச்சு, கர்த்தரை நம்புறீங்க, இப்போ சிறையில் போட்டாச்சு, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, பரவாயில்ல, என்ன சொல்லுவீங்க? சொல்லாதவர்களுக்கெல்லாம் அதே போல சூழ்நிலை வருவதாக சொல்லுங்க. வார்த்தை வாய்களை திறந்து சொல்லுங்க. எசப்பா, கர்த்தர் அனுமதித்து நன்மைக்கே சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. சரி, கையை கீழே போடு. என்ன இங்க கொண்டு வந்து போட்டீரா ஆண்டவரே, உங்களை போய் நம்பின பாருங்க, உங்களுக்காக வாழ்ந்த பாருங்க, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண பாருங்க. நீங்க உயிரோட உண்மையா இருக்கீங்களா? எனக்கு நிறைய அடிக்கடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுவாங்க. அந்த சகோதரி ஃபோன் பண்ணி, ஆண்டவர் என் கூட இருக்கிறது போல நிறைய விஷயங்கள் நடக்குது பாஸ்டர் அப்படி இப்படி சொல்லுவாங்க. 2வது டைம் ஃபோன் பண்ணி, எனக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியல பாஸ்டர்பாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாருன்னு சொல்லி. அந்த அம்மா முன்னாடி ஃபோன் பண்ணி அதை தான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி என்னென்னமோ செய்யறாரு பாஸ்டர் அப்படி இப்படிம்பாங்க. அடுத்த ஃபோன் பண்ணி, எனக்கு சில டைம்ல யோசிக்கிறேன் பாஸ்டர், இதெல்லாம் உண்மையா பொய்யா, ஆண்டவர் இருக்காரா இல்லையா, நிஜமாவே நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் கேட்குதா கேட்கலையா? நிறைய பேருக்குள் இப்படிப்பட்ட சந்தேகத்தோடு கூட அமர்ந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
யோசேப்பை மட்டும் நம்ம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே அட போங்க ஆண்டவர், நீங்கள் வாழ்க்கையில் தரிசனத்தையும் செய்ய வேண்டாம், திட்டத்தையும் செய்ய வேண்டாம், ஏன்னா செவனேன்னு விட்டா போதும் அப்படின்னு இருப்போம். ஆனால் இந்த யோசேப்பு அங்கேயும் போய் பரிசுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், நம்மளால் செயல்பட முடியாதபடி, கர்த்தர் சொன்னது நடக்காதபடி, எல்லாமே அடைக்கப்பட்டது போல சிறையின் அனுபவம் வரும். ஆனால் அங்கெல்லாம் நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி ஜெபிக்குங்கிறத பரலோகம் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திடீர்னு போராட்டம் வருது, திடீர்னு பிரச்சனை வருதுன்னா ஒன்று நிச்சயம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டத்தை வச்சு தான் அங்கேயே என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், சிறைச்சாலையில் யோசேப்பை கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ சிறைச்சாலையில் இருக்க சில சிறை கைதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏய் நான் இப்படி செஞ்சேன் தெரியுமா, அவங்க டெஸ்டிமனிஸை சொல்லுவாங்க. நான் வந்து இந்த கொலை செஞ்சேன், அதனால் இங்கே சிறைக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரேப் பண்ண, அதனால் இந்த சிறைக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து திருடிட்டேன், அதனால் இந்த சிறைக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து கொள்ளையடிச்சேன், அதனால் சிறைக்கு வந்திருக்கேன் சொல்லுவான். யோசேப்பை பார்த்து, தம்பி நீ என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்கிறே, நீட்டாக இருக்கிறே, சூப்பராக இருக்க, என்னப்பா தப்பு செஞ்சேன் அப்படின்னா, யோசேப்போட டெஸ்டிமனி சொல்லி என்ன தெரியுமா, நான் எந்த தப்புமே செய்யாமல் சிறைக்கு வந்திருக்கேன். நான் எந்த தப்புமே செய்யாமல் வந்திருக்கிறது எங்க, சிறைக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நிலையிலையும் தேவனை நம்புவது சாதாரணம் அல்ல. ஆனால் யோசேப்பு இந்த நிலையிலும் தேவனை நம்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆதாரங்களும் எதிராக இருக்கிறது. யோசேப்பை கொலை செய்யத்தக்கதாக எதிரான ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் யோசேப்பு அந்த நிலைமையிலையும் விடலை, கர்த்தரை நம்பினவனாய் காணப்பட்டான். நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சூழ்நிலை சிறைப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையிலும் நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறது பயங்கரமான காரியங்களாக இருக்கும். ராமன் சொல்லுங்க. அடுத்து கடைசியாக ஐந்தாவதாக ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில் சம்பவித்த காரியங்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பின் நினையாமல் அவனை மறந்து விட்டான். அஞ்சாவது, எல்லாராலும் மறக்கப்பட்டான். எல்லாராலும் மறக்கப்பட்டான். அப்பாக்கு அவன் உயிரோடு இருக்கானே தெரியாது. அண்ணன்கள் அவனை விட்டு போட்டாச்சு, சோழி முடிஞ்சு. அவனை விட்டு வந்த போர்த்திபார் அவனை மறந்தான். எல்லாரும் மறந்தார்கள். கடைசியில் அவன் கூட ஒருத்தன் சிறைச்சாலையில் சிறை கைதியாக இருக்கான், பானபாத்திரக்காரனின் தலைவன். அதாவது அவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சதுனால ராஜா, பானபாத்திரக்காரன் உங்களுக்கு தெரியும், ராஜாவுக்கு அந்த ஜூஸையும் தண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு பானபாத்திரக்காரன், அவன் தான் பானபாத்திரக்காரன். அவன் செஞ்ச சின்ன தப்புனால ஆண்டவர் ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அவனை சிறையில் போட்டார், யோசேப்போடு கூட. இப்போ சிறையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ராஜாவுக்கு தெளிவுபடுத்த முடியாதனால அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பினால் சொல்லப்பட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டான். ராஜாட்ட போய் அவன் சொல்லிட்டான், நான் இந்த மாதிரி சொப்பனத்தை நீங்கள் கண்டீங்களே, அதுக்கு இதுதான் அடையாளம் சொல்லிட்டான். ராஜா பானபாத்திரக்காரனை மன்னிச்சிட்டான். இப்போது வெளியில் போகும்போது, சிறையை விட்டு போகிற நேரம் வந்துச்சு. தான் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு பேக் பண்ணிவிட்டு யோசேப்பிட்ட சொல்கிறான், யோசேப்பே நான் அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன பண்ணு, நான் என் நம்பரை கொடுத்துட்டு போகிறேன். என்னது சொல்லுங்கள், என் நம்பரை கொடுத்துட்டு போகிறேன். வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. என்ன நம்பரு? வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. அதுக்கு நீ ஒரு ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பு, நான் மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். என்னங்க, ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பு அப்படின்னு போயிட்டு சிறையை விட்டு போயிட்டான் பானபாத்திரக்காரன். நம்மால் இங்கிருந்து ஹாய்னு அனுப்புறாரு, உடனே பிளாக். பைபிள் சொல்லுது, பானபாத்திரக்காரன் வெளியே போனவனே மறந்துட்டானாம். வெளியே போனவனே மறந்துட்டான். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் தான் நடக்குது. நம்ம நேசித்து நம்ம அவர்களை அரவணைச்சு அவர்களுக்கு அன்பு செலுத்தி அவர்களை பிடிக்க வச்சிருக்கிறோம். அவர்களும் நம்மை மறக்கும் போது உடைக்கப்படுகிறோம். அவர்கள் நம்மளை காயப்படுத்தும் போது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? யோசிப்பு அதையும் தாண்டி எல்லாராலும் மறக்கப்பட்டான். அவனை நினைவில் வச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் யோசேப்பின் வாழ்க்கையில் சொல்லப்போனால் ஃபைனல் ஹோப் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஃபைனல் ஹோப், கடைசி நம்பிக்கையும் அற்று போனான். இனி வாழ்வோமா, இனி வாழ்க்கை இருக்கா, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா? யோசேப்பு கடைசி நம்பிக்கையும் இழந்து போனான். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் திட்டத்தை வைத்திருந்தவர், ஆமென், திட்டத்தை வைத்திருந்தவர் அவனை மறக்கல, அவனை நினைவு கூர்ந்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் வெளியில போய் யோசேப்பை மறக்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்?
சம்டைம்ஸ் நம்மளை சிலர் மறப்பது நன்மைக்கு தான். யோசேப்பை மட்டும் ஒருவேளை பானபாத்திரக்காரன் மறக்காம தானே இருக்கும். போயிட்டு ராஜாட்ட சொல்லியிருப்பார், ராஜா என் கூட ஒருத்தர் யோசேப்னு ஒரு பிரதர் இருந்தார், அவர் தான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார், நீங்கள் அவர் எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க விடுதலை ஆக்குங்கன்னு சொன்னால் ராஜா சொல்லுவார், அப்படியா அவ்வளோ டேலண்டானவனா, அவனை கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுங்க, நீ பானபாத்திரக்காரனா இருக்கியே, தலைவனா இருக்கனால உனக்கு கீழே ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோ, இவனை பாத்திரத்தெல்லாம் கழுவ விடுன்னு சொல்லியிருப்பான். பட் அவனை ஆண்டவரை மறக்க பண்ணி, இப்படி சொல்ல விரும்புகிறேன், மறந்தான் அப்படிங்கிறது மறக்க பண்ணார். சிலர் மட்டும் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மறக்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அவர்களோட சேர்ந்து நம்ம சட்டி சுரண்டிட்டு இருந்திருப்போம். ஆமே. சிலரை மட்டும் ஆண்டவர் நம்மளை ஏண்டா இப்படி பண்ணுறாங்க, இத்தனை உதவி செஞ்சனே, இத்தனை நன்மை செஞ்சனே, இவ்வளவு ஹெல்ப் பண்ணனே. ஒருவேளை ஹெல்ப் பண்ணவங்களாம் மறந்ததுக்கு நன்மைக்காக கூட இருக்கலாம். ஒருவேளை நன்மைக்கு மறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் அவங்க பின்னாடியே போய் அவங்க வாழ்க்கைக்காகவே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து, அவங்க நேரத்துக்காக உங்கள் நேரத்தை செலவிட்டு, உங்கள் குடும்பத்தை பார்க்காம உங்கள் வாழ்க்கையை பார்க்காம சட்டியை சுரண்டி பாத்திரத்தை கழுவி, சிலர் மறந்தது நன்மைக்கு. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நம்பிக்கையை மற்று போன நிலைமையில் யோசேப்பை ஒருவர் கரம் பிடித்து அவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. சிறையிலிருந்து வெளியே வந்தான். சிறையிலிருந்து வெளியே வந்த யோசேப்பு எந்த வஸ்திரத்தை பிரித்து எறிந்தார்களோ அந்த வஸ்திரத்துக்கு பதிலாக ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு, ராஜா கையில் போடப்பட்டிருக்க மோதிரத்தை எடுத்து யோசேப்பின் கைகளில் போடப்பட்டு அவனை கொண்டு போய் ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறார். என்ன சீட்டில்? ராஜாவுக்கு அடுத்தபடியான சீட்டில். அவர் சொல்கிறாரு, நான் வெறும் ராஜாங்க, ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீ தான் ராஜா. யோசேப்பின் கை அசைவுக்கு தேசம் நடுங்க வேண்டும் என்று சொல்லிட்டார். யோசேப்பு கையை இப்படி லெஃப்ட்னா லெஃப்டில் போகணும், ரைட்னா ரைட்டில் போகணும்னு சொல்லி ராஜா யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அது தேவனாலே உண்டாயிற்று. நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத போராட்டம் அல்ல, அவன் சந்திக்காத நிந்தைகள் அல்ல, சந்திக்காத அவமானங்கள் அல்ல, சந்திக்காத சோதனைகள் அல்ல, ஆனால் அவன் கூட கர்த்தர் இருந்ததுனால அவனை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ பண்ணினார். ஆமென். இன்றைக்கும் யோசித்து பாருங்க, அந்த காலத்தில் நடந்த அதே யோசேப்புக்கு நடந்தது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் நம்ம தேசத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் நடக்கிறத நம்ம கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம். ஆமென். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த வரக்கூடிய நாட்களிலே யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. இப்படி இருக்க 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகி தேவன் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்துக்கு முன்பாக நம்ம முட்டி ஓடி ஓடி என்ன பிரயாசப்பட்டாலும் அது வீணாய் போவது போல நமக்கு தெரியலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவருடைய நேரமும் காலமும் வரும்போது நம்மை ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? உயர பறக்க வைக்கிறவராக இருக்கிறார். அது வரைக்கும் என்ன சொல்றாரு? அடங்கி இருக்கிறார். என்ன பண்றாரு? அடங்கியிரு. அவருடைய நேரம் வர வரைக்கும் நீ பொறுமையோடு இரு, அவசரப்படாத. முந்திரி கொட்ட மாதிரி நீயே பிரயாசப்பட்டு கடைசியில் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கொள்ளாத, பொறுமையோடு இரு. யோசேப்பு எங்கேயாச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? நான் பாவம் செய்யல தெரியுமா, கோர்ட்டை கூப்பிடுங்க, கோர்ட்டில் போய் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரா? வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் கிரியை செய்ய விட்டார். நம்ம என்ன பண்ணுறதில்ல, கர்த்தர் கிரியை செய்ய விடுறதில்ல, நம்ம வாயை திறந்து பபான்னு பேசியே நம்மளே எல்லா விஷயத்தை டீல் பண்ணிடுறது. கடைசியில் கர்த்தர் செய்யலை, கர்த்தர் செய்யலை, கர்த்தர் செய்யலை. கர்த்தர் சொல்றாரு, அடங்கிரு. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆகார் ஒரு நாள் தன்னுடைய நாச்சியார்னால ரொம்ப கடினமாக நடத்தப்படுறான். யாருனால? சாராள்னால. ஆபிரகாமுடைய முதல் மனைவி சாராள்னால ரொம்ப கடினமாக நடத்தப்படுறா. அதாவது ஆகாருக்கு பிள்ளை பிறந்துருச்சுங்கிற ஒரு டென்ஷன்ல இவளை ரொம்ப கடினமாக நடத்துறா. நம்ம ஆகார் என்ன பண்ண தெரியுமா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டு வனாந்தரத்தில் போய் நின்று அழுகிறா. ஐயோ ஆண்டவரை முடிஞ்சு. திடீர்னு ஒரு தேவதூதன் ஆண்டவர் தரிசனமாகி அவரை பார்த்து சொல்றா, ஆகாரே, கம்முன்னு பொட்டியை கட்டிட்டு போய் எங்க போ, நாச்சியாரண்டைக்கு போய் அடங்கி இருக்கிறார். என்னங்க சொன்னாரு?
நாச்சியார், அதாவது நீ எங்கே போய் நீ ஓட நினச்சி அங்கே ஓடக்கூடாது. நீ என்ன பண்ண தெரியுமா, எங்கே இருக்கு அங்கே அடங்கிரு. 2வது டைம் நடக்குது, மறுபடியும் பிரச்சனை நடக்குது, மறுபடியும் போராட்டம் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, டைம் ஆயிடுச்சு. என்ன டைமு? ஏற்ற காலம் வந்துருச்சு. என்ன காலங்க? அடங்கி இருந்த காலம் முடிந்தது, ஏற்ற காலம் வந்துருச்சு. அடுத்து ஆபிரகாம் என்ன பண்ண தெரியுமா, அவளுக்கு ஒரு குப்பி நிறைய மட்டும் ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கொடு, அதிகமாக கொடுக்காது. எதுக்கு? அப்போ தான் என்கிட்ட கேட்பா தண்ணியை. ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கொடுத்து அவளை ஒரு சின்ன வாகனத்தின் மேலே, அது கழுதையின் மேலேயோ அது ஏறி அவளை என்ன பண்ணுவாங்க, வனாந்தரத்தில் அமுச்சுடு. ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவரே பாவம் ஆண்டவர், என் பேச்சை கீழே உன்னுடைய மனைவி சொல்கிறதுமா சாரால் சொல்லுவது போல செய்யின்ட்டார். நம்மளும் ஒரு சின்ன பிஞ்சு குழந்தை கையில் கொடுத்து அந்த சாரால் அதை ஆகாரம் அனுப்பிச்சி விட்றாரு. வனாந்தரத்துக்கு வருகிறான். வனாந்தரத்தில் அடிக்கிற வெயிலில் எதுவுமே கிடைக்கல. தண்ணி ஒரே ஒரு குப்பியில் இருந்துச்சு, அந்த தண்ணியும் குடிச்சிட்டாங்க. குழந்தைக்கு தண்ணி இல்லை, பால் இல்லை, சாப்பாடு இல்லை. பைபிள் சொல்லுது, அம்பு எறிகிறதும் பிள்ளையா ரொம்ப அழுகுது பசியில். பிள்ளையை வனாந்தரத்தில் வச்சுட்டு அம்பு எறிகிற தூரத்தில் நின்று, அவள் பிள்ளை சாகக்கூடாததை என் கண்ணால் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பு எறிகிற தூரத்தில் முழங்கால் படிட்டு அழுது கொண்டு இருக்கிறா. யாரும் கேட்டிராத சத்தத்தை பரலோகத்தின் ஆண்டவர் கேட்டா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கான டைம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவருடைய நேரம் வர வரைக்கும் அடங்கி இருங்க. ஆண்டோடைய நேரம் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆண்டோடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். நான் சொல்றேன், காரை கொடுத்தவருக்கு காரை பார்க் பண்ண இடம் கொடுக்காம இருப்பாரா? ஐயோ ஆண்டவர், எனக்கு இந்த காரை தந்து விட்டீரே, இந்த பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை ஆண்டவரே. காரை கொடுத்தது தேவர்னா அதை பார்க் பண்றதுக்கு இடத்தையும் கொடுப்பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிச்சு இதுவரைக்கும் நடத்தினது தேவன்னா, ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க போகிறது தேவன் தானே. உங்களை இவ்வளவு திட்டத்தை போட்டு பிரயாசப்பட்டு உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறது தேவன்னா, அந்த பிளானை நடத்த போகிறதும் தேவன் தான். அதுக்கு முன்னாடி நீ நடத்தாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர், யோசேப்பை மாறிட்டேன், இப்போ யோசேப் சிறைச்சாலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு பிளான், இந்த சிறையை விட்டு எப்படி போவது, அங்கேயே அமைதியாரு. உன்னை தூக்குறதுக்கு ராஜாவே அனுப்பி விடுவேங்கிறார். ராஜா பதறிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்தானத்தில் ஒன்று அமர வைப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்போ உங்கள் கூட ஒரு திட்டம் இருக்குன்னா, உங்கள் மேலே ஒரு தரிசனம் இருக்குன்னா, எத்தனை பேர் கூட்டம் போட்டு தடுத்தாலும், எத்தனை பேர் போராட்டத்தை கொண்டு வந்தாலும், எத்தனை ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் சந்தித்தாலும், உங்களை எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன் உங்களை நிச்சயம் எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற நேரமும் ஏற்ற காலமும் ஏற்ற நாட்களும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு வரைக்கும் நாம் பொறுமையோடு அமைதியோடு இருப்போனா, ஆண்டவர் நமக்கு வரித்திருக்கிற தரிசனத்தை நம்ம கண்கள் பார்க்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது போல ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், யோசேப்புக்கு யுத்தம் செஞ்சது எல்லாமே கர்த்தர் தான். யோசேப்புக்காக வழக்காடினது எல்லாமே கர்த்தர் தான். யோசேப்பு வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாம் அனுமதிச்சது கர்த்தர் தான். அவனை சிறையில் போட அனுமதிச்சதும் கர்த்தர் தான். அவனை அமைதியாக இருக்க வச்சதும் கர்த்தர் தான். அவனை அழ வச்சதும் கர்த்தர் தான். எல்லாருக்கும் முன்பாக அவனை வேதனைப்படுத்த அனுமதிச்சதும் கர்த்தர் தான். ஆனால் எப்போ தெரியுமா யோசேப்பினோட தரிசனம் நிறைவேறுகிறது? அவனை ராஜஸ்தானத்தில் அமர்த்தின பின்பு பஞ்சம் தேசம் முழுவதும் வந்துருச்சு. தன் சகோதரர்கள்லாம் யாரு ராஜானே தெரியாமல் வந்து யோசேப்புக்கு முன்னாடி நின்று தாழ விழுந்து பணிகிறார்கள். தாழ விழுந்து பணியும் போது ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோசேப்பு தன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். யோசேப்பு தன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். என்ன தெரியுமா நினைவு கூர்ந்திருப்பான்? இந்த சொப்பனத்தை சொன்னதுனால தான்டா இந்த அடி அடிச்சிங்க, இத்தனை போராட்டத்தை பண்ணீங்க. ஆனால் எனக்கு வாக்கு கொடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல, மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவர். ஹல்லேலூயா. எனக்கு வாக்கு கொடுத்தவர் ஏதோ செத்து போனவர் அல்ல, செத்தவனை உயிரோடு எழுப்பினவர். எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறவர் என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியாதவர் அல்ல, சகலத்தையும் ஒரு நொடி பொழுதிலே வார்த்தையினால் உண்டாக்கினவர். அந்த இதை நினைவு கூர்ந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் நினைவு கூறுவீங்க. எதெல்லாம் நினைவு கூறுவீங்க? இன்னைக்கு கடந்து போகிற பாதையெல்லாம் நினைவு கூறுவீங்க. அப்போ சொல்லுவீங்க, கடந்து வந்த பாதை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தினார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும். பைபிள் சொல்லலை நன்மையாக நடக்கும்னு சொல்லலை, நன்மைக்கு ஏதுவா. இன்னைக்கு சந்திக்கிற எல்லாம் நன்மையாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அவைகள் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இந்த மத்தியான வேளையில் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, தரிசனத்தை சரியாக நிறைவேற்றுவார்.
நான் அது வரைக்கும் அடங்கி இருந்து பொறுமையாக இருந்தால் போதும், என்னை ஏற்ற காலத்தில் சிறகடித்து பறக்க வைப்பார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கவர்கள் புதுபலன் அடைகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். புதுபலன் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். புதுபலன் வந்துருச்சுன்னா கழுகுகளுக்கு மேலாக உன்னை பறக்க வைப்பார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கழுகு என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய இறகு அதை பிடிக்குமாமா. என்ன பண்ணும்? நம்ம அதான் நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அதே இறக நீங்களே பிடுங்குறீங்களே, நீங்கள் கொடுத்த தரிசனத்தை நீங்களே நிறைவேற்ற விடாமல் இப்படி பாதையில் அனுப்புறீங்களே. கழுகுடைய வாழ்க்கை அதுதான். தன்னுடைய இறகு அதை பிடுங்கிக் கொள்ளும். ஒரு பொந்துக்குள்ள, மலை பொந்து சந்துகளுக்குள்ள தன்னுடைய இறகு வளரும் வரைக்கும் என்ன பண்ணுமாமா? அமைதிய பொறுமையோடு காத்திருக்கும், அடங்கி இருக்கும். ஆனால் சிறகு வளர்ந்ததுக்கு அப்புறம், இறகு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பறந்த உயரத்தை விட முன்னிலும் அதிகமாய் பறக்கும். ஆண்டவர் அதுக்கு தான் சில போராட்டத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை ஜீரோவாக இருக்கலாம், நம்ம ஒருவேளை வேஸ்டானவங்களாக இருக்கலாம், நமக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மளை அழைச்சவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவர், எனக்கு என்னதான் தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்மளை அழைச்சவர் தாவீது சின்னவன் தான், ஆனால் தாவீது கூட இருந்தவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், ஒன்றுக்கும் உபயோகமற்ற பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் உங்களை தெரிந்து கொண்ட ஒரு தேவன், அவர் மேன்மை உள்ளவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். ஒருவனை அழைக்கும் போது அவனை எல்லாவற்றையும் தகுதிப்படுத்தி தகுதியாக இருக்கிறவனை அழைக்கிறது இல்லை ஆண்டவர். அவனை அழைச்சி அவனை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அப்போ யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். அந்த யோசேப்பை உயர்த்தி ஜெயிக்க வச்சது போல நம்மையும் ஜெயமுள்ளவர்களாய் இந்த தேசத்தில் நம் நாட்களில் நம்மை வாழ வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம். யோசேப்பின் தேவனே நம்முடைய தேவன், யோசேப்பின் தேவனே நம்முடைய தேவன்.